அன்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் தரம் 5 வரை சுற்றாடல் சார் செயற்பாடுகள் என்ற பாடத்தினூடாக பல்வேறு விடயங்களை கற்றுள்ளீர்கள். நீங்கள் தரம் 5இல் ஒரு பாரிய தேசிய பரீட்சையை எதிர்கொண்டு அந்த பரீட்சையில் சித்தியடைந்து தரம் 6க்கு நீங்கள் நுழைந்துள்ளீர்கள். எனவே தரம் 6 சற்று வித்தியாசமானது. நீங்கள் முதன்மை நிலையிலிருந்து இப்போது 2ஆம் நிலைக்கு மாறியுள்ளீர்கள் பாடசாலைகளில். எனவே இந்த 2ஆம் நிலை பாடத்திட்டங்களாக அல்லது பாடங்களாக விஞ்ஞானம் என்னும் புதிய பாடத்தை நீங்கள் கற்க இருக்கின்றீர்கள். நான் இன்று உங்களுக்கு விஞ்ஞான பாடத்தினூடாக சில விடயங்களை கலந்துரையாட வந்துள்ளேன். அன்பு செல்வங்களே, நீங்கள் சிறுவர்களாக இருந்து சற்று வளர்ச்சி அடைந்து பெரியவர்களாக மாறியுள்ளீர்கள். எனவே நாங்கள் விஞ்ஞானம் என்னும் சொல்லை முதல் நீங்கள் கேள்விப்படுகின்றீர்கள். ஆரம்பத்தில் சுற்றாடல் சார் செயற்பாடுகளினூடாக பல்வேறு விடயங்களை நீங்கள் கற்றுள்ளீர்கள். தரம் 11இல் கற்கின்ற விடயங்களை கூட நீங்கள் தரம் 5, தரம் 3, தரம் 4 ஆகிய வகுப்புகளில் கற்றுள்ளீர்கள். நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு மருத்துவராக அல்லது பொறியியலாளராக அல்லது விஞ்ஞான சார்ந்த துறைகளுக்கு நீங்கள் செல்ல இருப்பீர்களானில் கட்டாயம் இந்த விஞ்ஞான பாடத்தை நீங்கள் கற்க வேண்டும். அந்த விஞ்ஞான பாடத்தை ஒரு செயல்முறை ரீதியாக அல்லது செயற்பாடு ரீதியாக கற்கும்போது இந்த விஞ்ஞான பாடத்தில் விருப்பு ஏற்பட்டு நீங்கள் உங்கள் இலக்கை இலகுவாக அடையக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பு செல்வங்களே, நீங்கள் தரம் 5இலிருந்து தரம் 6க்கு காலடி வைத்துள்ளீர்கள். அந்த தரம் 6இல் ஒரு முக்கிய அல்லது பிரதான பாடமாக விஞ்ஞானம் காணப்படுகின்றது. விஞ்ஞானம் என்பது சூழலை பற்றி கற்பது. அதாவது சூழல் சார்ந்த விடயங்கள் ஏற்கனவே தரம் 5இல் கற்றது போல சுற்றாடல் செயற்பாடுகள் என்ற பாடத்தை நாங்கள் இங்கு விஞ்ஞானம் என்ற பாடமாக மாற்றியுள்ளோம். எனவே உங்களுக்கு தெரிந்த விடயங்களைத்தான் நாங்கள் இங்கு கற்க இருக்கின்றோம். ஏற்கனவே நிறைய விடயங்களை நீங்கள் அந்த தேசிய பரீட்சைக்கு மிகச் சிறப்பாக தோற்றி சிறந்த பெறுபேறு எடுத்துள்ளீர்கள். எனவே அந்த பாட அலகினூடாக இந்த விஞ்ஞான பாடத்தை நாங்கள் கற்க இருக்கின்றோம். அன்பு செல்வங்களே, நாங்கள் இனி பாடத்துக்கு நுழைவோம். விஞ்ஞானம் தரம் 6 முதலாம் தவணையில் நாங்கள் சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அதில் அலகு 1ஆக இங்கு காணப்படுகின்றது உயிர் சூழலின் விந்தைகள். உயிர் சூழலின் விந்தைகள், எங்களுடைய சூழலின் விந்தைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதான் உங்களுக்குரிய அலகு 1க்குரிய விஞ்ஞான பாட அலகு 1க்குரிய பாடமாக காணப்படுகின்றது. இங்கு உயிர் சூழலின் விந்தைகள் என்பது எம்மை சுற்றி காணப்படுவதை நாங்கள் சூழல் என அழைக்கப்படும். அதாவது உங்களை சுற்றி காணப்படுபவை சூழல் என அழைக்கப்படும். அந்த சூழலின் விந்தைகளை பற்றி இந்த அலகினூடாக நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். ஏற்கனவே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளினூடாக நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்த அனுபவங்கள் இருக்கும். நிறைய விடயங்களை தொலைக்காட்சியினூடாக கற்றிருப்பீர்கள். எனவே அதன் தொடர்ச்சியாகவே நாங்கள் இன்றும் இந்த பாடத்தை நாங்கள் கற்க இருக்கின்றோம். அன்பு செல்வங்களே, நாங்கள் இங்கு தேர்ச்சி, நீங்கள் தரம் 6இல் ஒவ்வொரு பாட அலகுகளும் பல்வேறு தேர்ச்சிகள் காணப்படுகின்றது. அதாவது நீங்கள் என்ன விடயத்தை நீங்கள் அடைய வேண்டியிருப்பது. இங்கு தேர்ச்சியாக உயிர் சூழல் தொகுதியின் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு அங்கிகளையும்
அவற்றின் உயிர் செயல்முறைகளையும் தேடி அறிவார் எனும் தேர்ச்சியை இந்த அலகினூடாக நீங்கள் கற்க இருக்கின்றீர்கள். இந்த தேர்ச்சியை அடைவதற்கு பல்வேறு தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுகின்றன. அதாவது குறித்த தேர்ச்சியை அடைவதற்கு பல்வேறு தேர்ச்சி மட்டங்களினூடாக இந்த தேர்ச்சியை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். எனவே இங்கு தேர்ச்சி மட்டமாக நாங்கள் பார்க்க இருப்பது எமது சூழலில் உள்ள அங்கிகளை தேடி அறிவார். எமது சூழலில் உள்ள அங்கிகளை தேடி அறிவதன் மூலம் மேற்குறிப்பிட்ட தேர்ச்சியை நீங்கள் இலகுவாக அடையக்கூடியதாக இருக்கும். இங்கு பாட வேளைகளாக 5 காணப்படுகின்றன. இந்த 5 பாட வேளைகளில் நீங்கள் பாடசாலைகளில் நேரடியாக கற்கின்ற விடயத்தை நான் இந்த ஒரு மணித்தியாலத்தில் உங்களுடன் கலந்துரையாட வந்துள்ளேன். அடுத்து குறித்த தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் அடைய வேண்டுமெனில் பல்வேறு கற்றல் பேறுகளை நீங்கள் அடைந்திருக்க வேண்டும். அந்த வகையில் இங்கு கற்றல் பேறுகளாக உயிருள்ளவைகளை உயிரற்றவைகளிலிருந்து வேறு பிரித்து அறிவார். அத்தோடு உயிருள்ளவைகளுக்கும் உயிரற்றவைகளுக்கும் உதாரணங்கள் தருவார். அங்கிகளின் பொது இயல்புகளை விவரிப்பார். அங்கிகளை தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் என 3 வகைகளாக பிரிப்பார். எனவே இவ்வளவு கற்றல் பேறுகளையும் நீங்கள் அடைய இருக்கின்றீர்கள் இந்த அலகினூடாக நாங்கள் கற்பதன் மூலம். இங்கு முதலாவது ஒரு அழகான படம் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. ஒரு சூழலை பற்றி காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் பல்வேறு சூழல்கள் தரம் 5இல் பல்வேறு விடயங்களை கற்றுள்ளீர்கள். அந்த வகையில் இங்கு ஒரு தம்பி காணப்படுகின்றார். அருகில் ஒரு வண்ணாத்தி பூச்சி அல்லது பட்டாம்பூச்சி பறப்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு அழகான சூழல், அதாவது இந்த தம்பியை சுற்றி காணப்படுகின்ற இந்த சூழல், சுற்றி காணப்படுகின்ற இந்த சூழலை நாங்கள் சூழல் என அழைக்கப்படும். அதாவது எம்மை சுற்றி காணப்படுபவையை நாங்கள் சூழல் என, இது சூழலாக கருதப்படும். இங்கு சூழல், உங்களை சுற்றி காணப்படுவது சூழல் என அழைக்கப்படும். எனவே நாங்கள் இந்த சூழல் சார்ந்த விடயங்களைத்தான் இன்று நாங்கள் கற்க இருக்கின்றோம். எம்மை சுற்றி வர உள்ளபவை சூழல் என அழைக்கப்படும். அதை நீங்கள் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள், உங்களை சுற்றி காணப்படுவதை பற்றி நீங்கள் கற்றுள்ளீர்கள். அதை நாங்கள் இப்போது விஞ்ஞான பாடத்தினூடாக நாங்கள் கற்க இருக்கின்றோம். இந்த சூழல் நாங்கள் பிரதானமாக 2 பிரிவுகளாக காணப்படலாம். சூழலை பொறுத்தவரையில் 2 சூழலாக காணப்படுகின்றது. ஒன்று எமக்கு கிட்ட என்பது அண்மையில் காணப்படுதல். அவ்வாறான சூழலை நாங்கள் அண்மித்த சூழல் என அழைக்கப்படும். அண்மித்த சூழல். அதே சமயத்தில் தொலை தூரத்தில் காணப்படுகின்ற சூழலை நாங்கள் தொலைவுச் சூழல் என அழைக்கப்படும். இங்கு காட்டப்படுவது தொலைவுச் சூழல், அதாவது தொலை தூரத்தில் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் அண்மித்த சூழலாக கருதப்படும் போது எமக்கு கிட்ட உள்ள சூழல், உங்களுக்கு அருகில் எமக்கு கிட்ட உள்ள சூழலை நாங்கள் அண்மித்த சூழல் என அழைக்கப்படும். அண்மித்த சூழல். உதாரணமாக இல்லம், நீங்கள் வாழுகின்ற உங்களுடைய வீடு என்பது இல்லம். அந்த இல்லம் ஒரு அண்மித்த சூழல். நீங்கள் அங்கான் இருக்கின்றீர்கள், அங்கிருந்து பாடசாலைக்கு செல்கின்றீர்கள், திரும்ப வருகின்றீர்கள். எனவே உங்களுக்கு அண்மையில் உள்ள சூழலாக அந்த இல்லம் காணப்படுகின்றது. நீங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறான இடத்தை நாங்கள் இல்லம் என அழைக்கப்படும். எனவே இல்லம் என்பது ஒரு அண்மித்த சூழல், கிட்ட இருக்கின்ற சூழலாக காணப்படுகின்றது. அதே சமயத்தில் தொலைவுச் சூழல். தொலைவுச் சூழல் என்பது எமக்கு மிகவும் தொலைவில் உள்ள சூழல், தொலைவுச் சூழலாக காணப்படுகின்றது.
இங்கு நாங்கள் இலகுவாக அந்த சூழலை அடைவது மிகவும் கடினமாக காணப்படுகின்றது. உதாரணம் பாருங்கள், சந்திரன், இது ஒரு தொலைவு சூழல், ஆனால் சந்திரனுக்கு மனிதன் காலடி வைத்துள்ளான். அத்தோடு புதன், கோள், இதெல்லாம் ஒரு தொலைவு சூழலாக காணப்படுகின்றது. அதாவது இல்லம் பாடசாலை போன்று இலகுவாக அந்த இடத்தை உங்களால் அடைய முடியாது, மிகவும் கடினமாக காணப்படும். அவ்வாறான சூழலை நாங்கள் சொல்லுவோம் தொலைவு சூழல். எனவே எம்மை சுற்றி வர உள்ளபவையை நாங்கள் சூழல் என அழைக்கப்படும். அந்த சூழலில் 2 விதமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று அண்மித்த சூழல், மற்றது தொலைவு சூழல். அண்மித்த சூழல் என்பது எமக்கு அண்மை அல்லது கிட்ட உள்ள சூழல் அண்மித்த சூழலாகவும், எமக்கு தொலைவில் உள்ள சூழல் அது தொலைவு சூழலாகவும் கருதப்படுகின்றது. அண்மித்த சூழலுக்கு உதாரணமாக இல்லம், பாடசாலை, உங்களுடைய ஆலயங்கள் ஆகியன அண்மித்த சூழலாக காணப்படுகின்றன. அத்தோடு தொலைவு சூழலுக்கு உதாரணமாக சந்திரன் என்பது ஒரு துணைக்கோள். அந்த சந்திரனுக்கும் நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி, அதாவது மனிதன் காலடி வைத்துள்ளான், அந்த சூழலுக்கும் சென்றிருக்கிறான், ஆனால் ஒரு தொலைவான சூழல். அத்தோடு புதன்கோள், அதாவது சூரியனுக்கு அண்மையில் காணப்படுகின்ற ஒரு கோள் புதன்கோள், இதெல்லாம் தொலைவு சூழல். இதற்கு இவ்வாறான சூழலுக்கு மனிதன் இலகுவில் சென்றடைய முடியாது. எனவே அன்பு செல்வங்களே, சூழலை பற்றி உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு அண்மித்த சூழலை உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. பாருங்கள், நீங்கள் வாழுகின்ற ஒரு அழகான இல்லத்தை இங்கு காட்டப்பட்டுள்ளது. அதாவது உங்களுக்கு அண்மையில் காணப்படுகின்ற சூழலாக இந்த அண்மித்த சூழல் காணப்படுகின்றது. இங்கு தான் நீங்கள் வாழுகின்றீர்கள், கற்கின்றீர்கள், பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொள்கின்றீர்கள். அத்தோடு தொலைவு சூழலாக இங்கு அவதானிக்கும் போது ஞாயிற்று தொகுதி, சூரியனும் அதனை சுற்றி காணப்படுகின்ற 8 கோள்களையும் நாங்கள் ஞாயிற்று தொகுதி என அழைக்கப்படும். அந்த ஞாயிற்று தொகுதிகளில் பல்வேறு கோள்கள் காணப்படுகின்றது. இங்கு நாம் வாழும் கோளாக இது சூரியன் காணப்படுகின்றது, இது சூரியனாக காணப்படுகின்றது. அதே நேரம் நாம் வாழும் கோளான அழகான புவி தென்பட்டு கொண்டிருக்குது, இது எங்களுடைய புவிக்கோள். அத்தோடு அதற்கு அண்மையில் பாருங்கள், இன்னொரு சின்னொரு கோள் ஒன்று காணப்படுகிறது. அது புவியின் துணைக்கோளான சந்திரனை குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்திரனை குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நாங்கள் வாழுகின்ற எமது அழகான எங்களுடைய கோளாக புவிக்கோள் காணப்படுகின்றது. எனவே இது தொலைவு சூழல், அதாவது புவியிலிருந்து இந்த இடத்துக்கு போகிறதோ அல்லது இந்த இடத்துக்கு போகிறதோ மிகவும் இலகுவாக அந்த இடத்தை சென்றடைய முடியாது. எனவே நாங்கள் தொலைவு சூழல் அது பல்வேறு வானியலாளர்களாலேயோ அல்லது விண்வெளி வீரர்களாலேயோ அது பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அந்த இடத்தை அடையக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது உங்களோட பாடநூலில் காணப்படுகின்ற பெரும்பாலான மாணவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாடநூல் கிடைத்திருக்கும். எனவே பாடநூலை நீங்கள் அருகில் வைத்திருப்பதன் மூலம் இந்த பாடத்தை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய உண்மையில் இலங்கை அரசு தரப்படுகின்ற அந்த பாடநூல் இலவசமாக வழங்கப்படுகின்றது. அந்த பாடநூல் வீட்டில் காணப்படுகின்ற ஒரு ஆசிரியர். நீங்கள் அந்த பாடநூலை நாங்கள் வாசிப்பதன் மூலம் இலகுவாக அந்த விடயங்களை புரிந்து கொள்ள முடியும். பெரும்பாலான மாணவர்கள் பாடநூலை அவ்வாறே புதியதாகவே வைத்திருக்கிறார்கள், வாசிப்பதில்லை. வாசிப்பதனால் மனிதன் பூரணமடைகின்றான். எனவே அதில் உள்ள சொற்களை உங்களுடைய தாய்மொழியில் தரப்பட்டுள்ளது. எனவே வாசித்து அதில் காணப்படுகின்ற விடயங்களை அறிவதன் மூலம் இலகுவாக அந்த விஞ்ஞானம் அல்லது சகல பாடங்களையும் உங்களால் இலகுவாக கற்க முடியும். எனவே இங்கு காட்டப்பட்டுள்ள சூழலை இனங்கண்டு அச்சூழலில் உள்ள பொருட்கள் சிலவற்றை குறிப்பிடுக என இங்கு வினவப்பட்டுள்ளது. அதாவது இந்த சூழலை உங்களால் இனங்காண சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழல் நீங்கள் ஏற்கனவே பல்வேறு சூழல்கள் படித்துள்ளீர்கள். இது பாருங்கள், வாகனம் காணப்படுகின்றது, மனிதர்கள் இருக்கின்றார்கள், இங்கு கட்டிடங்கள், கடைகள் என்பன காணப்படுகின்றன. எனவே இவ்வாறான சூழல் எதுவாக காணப்படலாம் எனில் ஒரு நகரச் சூழலாக காணப்படுகின்றது. ஒரு நகரம் அல்லது நகரத்தை அண்மிய சூழலாக காணப்படுகின்றது. அத்தோடு இன்னும் ஒரு கேள்வி வினவப்பட்டுள்ளது. இங்கு காணப்படுகின்ற பொருட்கள் சிலவற்றை குறிப்பிடட்டாம். பொருட்கள் சிலவற்றை
இங்கு பொருட்களாக அவதானிக்கும் போது பாருங்கள், சூழல் நகரச் சூழல், பொருட்களாக பேருந்து காணப்படுகின்றது. இங்கு பேருந்து காணப்படுகின்றது. அத்தோடு மகளூர்ந்து காணப்படுகிறது, அதாவது கார் என்று சொல்லப்படுகின்ற மகளூர்ந்து காணப்படுகின்றது. இதில் நீங்கள் அறிந்த சொற்கள். அத்தோடு மனிதன் காணப்படுகின்றான். அத்தோடு இங்கு குப்பை தொட்டி காணப்படுகின்றது, குப்பை தொட்டி. அதோடு மின் கம்பம் காணப்படுகின்றது, இங்கு மின் கம்பங்கள் காணப்படுகின்றது. அத்தோடு இந்த பெண் ஒரு அழகான குடையை அங்கு கொண்டு செல்கின்றார். எனவே இங்கு பாருங்கள், பல்வேறு பொருட்கள் காட்டப்பட்டுள்ளது. இதை விட உங்களாலேயும் நிறைய பொருட்கள் குறிப்பிட முடியும். நான் இங்கு சில பொருட்களை நான் குறிப்பிட்டுள்ளேன். எனவே பாருங்கள், இது ஒரு நகரச் சூழலில் காணப்படுகின்ற சில பொருட்களை நீங்கள் கூறியுள்ளீர்கள். இதில் குறிப்பிடப்படாத பொருட்களும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதை நீங்கள் குறிப்பிட முடியும். எனவே நாங்கள் அடுத்து இன்னொரு சூழலுக்கு செல்ல இருக்கின்றோம். உங்களோட பாடநூலில் காணப்படுகின்ற அதே காட்சி படம்தான். இங்கு கீழே காட்டப்பட்ட சூழலை இனங்கண்டு அந்த சூழலில் உள்ள பொருட்கள் சிலவற்றை குறிப்பிடட்டாம். இங்கு பாருங்கள், இந்த சூழல் ஒரு அழகான ஒரு கிராமப்புற சூழல். ஏற்கனவே நாங்கள் பார்த்தது நகரச் சூழல். இது ஒரு கிராமச் சூழலை காட்டப்பட்டுள்ளது. பாருங்கள், ஒரு அழகான காட்சி தருகின்றது. வயல் காணப்படுகின்றன. அத்தோடு விகாரை காணப்படுகின்றது. குடிசை வீடு காணப்படுகின்றது. இங்கு அருவி ஒன்று பாய்ந்து செல்கின்றது, மாட்டு வண்டியில் செல்கின்றது. ஒரு அழகான காட்சி. இது கிராமங்களில் இவ்வாறான காட்சிகளை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எனவே இங்கு சூழலாக சொல்ல முடியும் கிராமச் சூழல். இங்கு சூழலாக கிராமச் சூழல் சொல்ல முடியும். இங்கு காணப்படுகின்ற பொருட்கள் நீங்களே குறிப்பிட முடியும். இங்கு காணப்படுகிற பொருட்கள் நான் சிலவற்றை நான் குறிப்பிட்டுள்ளேன். மாட்டு வண்டில், விகாரை. இங்கு மாட்டு வண்டில் காணப்படுகிறது, இது மாட்டு வண்டில். இங்கு விகாரை காணப்படுகின்றது, விகாரை. மலை, இங்கு பாருங்கள், மலை காணப்படுகிறது. தொலைச்சூழலில், அதாவது தொலைவான இடத்தில் மலை காணப்படுகின்றது. அத்தோடு மாடு காணப்படுகின்றது. மாடு இங்கும் காணப்படுகிறது, மாட்டு வண்டிலும் மாடு காணப்படுகின்றது. அத்தோடு நெத்தாவரங்கள், இங்கு வயல் போன்ற அமைப்பு நெத்தாவரங்கள் காணப்படுகின்றது. இங்கு குருவி காணப்படுகின்றது. இதை விட மனிதன் இருக்கின்றார். இங்கு அருவி செல்கின்றது, தாவரம் காணப்படுகின்றது, பெரிய மரங்கள் காணப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறு பொருட்கள் இங்கு காணப்படுகின்றன. இதிலேயே நிறைய பொருட்களை உங்களால் குறிப்பிட முடியும். வாழைப்பழம் இங்கு காணப்படுறது, வாழை குலையாக காணப்படுகின்றது. எனவே பல்வேறு விடயங்களை நீங்கள் குறிப்பிட முடியும். எனவே ஒரு கிராமச் சூழலில் இவ்வாறான பொருட்கள் நான் குறிப்பிட்டுள்ளேன். எனவே நீங்கள் ஒரு சூழலை இனங்காண தெரியணும். அந்த சூழலில் என்னென்ன பொருட்கள் காணப்படுகின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நன்றாக விளங்கியிருக்கும் என நினைக்கின்றேன். அடுத்து இன்னொரு சூழல், கீழே காட்டப்பட்டுள்ள சூழலை இனங்கண்டு அந்த சூழலில் உள்ள பொருட்கள் சிலவற்றை குறிப்பிட சொல்லப்பட்டுள்ளது. இங்கு பாருங்கள், ஒரு அழகான ஒரு காட்டுச் சூழலை காட்டப்பட்டுள்ளது. ஒரு காட்டுச் சூழல். இங்கு பாருங்கள், யானைகள் காணப்படுகின்றன, குரங்கு காணப்படுகின்றது, இங்கு மான்கள் காணப்படுகின்றன, அணில் காணப்படுகின்றது, வண்ணாத்து பூச்சி பறக்கின்றன, அழகான பூக்கள் காணப்படுகின்றது, இங்கு தாமரை காணப்படுகின்றது, இங்கு ஒரு அருவி பாய்ந்து செல்கின்றது, இங்கு குருவி காணப்படுகின்றது, பெரிய பெரிய மரங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறு பல்வேறு பொருட்கள் காணப்படுகின்றன. எனவே இந்த சூழலை நாங்கள் சொல்ல முடியும் காட்டுச் சூழல் என குறிப்பிட முடியும். காட்டுச் சூழல். அந்த காட்டுச் சூழலில் மான், யானைகள், குரங்கு, நீர், வண்ணாத்து பூச்சி, தாமரை ஆகிய விடயங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான பொருட்கள் இங்கு காணப்படுகின்றன. அடுத்து நாங்கள் இன்னொரு சூழலை அவதானிக்க இருக்கின்றோம். கீழே காட்டப்பட்டுள்ள சூழலை இனங்கண்டு அச்சூழலுள்ள பொருட்கள் சிலவற்றை குறிப்பிட சொல்லப்பட்டுள்ளது. இங்கு பாருங்கள், சூழலாக நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு கடற்கரை சூழலை காட்டப்பட்டுள்ளது. இங்கு ஒரு கடற்கரை சூழல். அந்த கடற்கரை சூழலில் பாருங்கள், காகங்கள் பறக்கின்றதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அத்தோடு தொலைவில் ஒரு கப்பல் காணப்படுகின்றது. இங்கு ஒரு படகு காணப்படுகின்றது. இங்கு தென்னை மரங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறு மீனவன் காணப்படுகின்றார். அத்தோடு வலை காணப்படுகின்றது, அவர் வலையை கொண்டு செல்கின்றார். இவ்வாறான விடயங்கள்
அல்லது இவ்வாறான பொருட்கள் இந்த சூழலில் காணப்படுகின்றது. இங்கு நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பது ஒரு கடற்கரை சூழலை இங்கு காட்டப்பட்டுள்ளது. உங்களோட பாடநூலில் முதலாவது பக்கத்தில் காணப்படுகின்ற ஒரு படமாக காணப்படுகின்றது. இங்கு காணப்படுகின்ற சூழலை பார்த்தீங்களெனில் ஒரு கடற்கரை சூழல் காட்டப்பட்டுள்ளது. இங்கு காணப்படுகின்ற பொருட்களாக தென்னைமரம், படகு, மீனவன், காகம், கப்பல், இங்கு கற்பாறை, இங்கு பார்க்கும்போது கற்பாறை என்பன காணப்படுகின்றன. எனவே நீங்கள் 4 வகையான சூழல் பார்த்துள்ளீர்கள். ஒன்று நகரச் சூழல், அடுத்து கிராமச் சூழல், அடுத்து காட்டுச் சூழல், அடுத்து கடற்கரை சூழல். இந்த 4 வகையான 4 வேறுபட்ட சூழல்களை நீங்கள் இப்போது அவதானித்திருந்தீர்கள். அந்த சூழலில் பல்வேறு பொருட்கள் காணப்பட்டன என்பதனை நீங்கள் குறிப்பிட்டிருப்பீர்கள். எனவே நாங்கள் இவ்வாறான பொருட்களை வைத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த ஒரு பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். இப்போது பாருங்கள், ஒரு அழகான சிறுவனை இங்கு காட்டப்பட்டுள்ளது. அந்த அழகான சிறுவன் அவர் ஆரம்பத்தில் சிறு வயதில் போட்ட அதாவது சிறு வயதில் அணிந்த சப்பாத்து வைத்து அவர் யோசிக்கின்றார். சிறு வயதில் அணிந்த சப்பாத்தினை வைத்து அவர் யோசிக்கின்றார். அவர் என்ன யோசிக்கின்றார் எனில், இந்த சப்பாத்தை வைத்து கடுமையாக யோசிக்கின்றார். நீங்களே குறிப்பிட முடியும் என நினைக்கின்றேன். சிறுவன் எதனை பற்றி சிந்திக்கின்றார்? உங்களால் குறிப்பிட முடியும். நான் ஆரம்பத்தில் சிறு வயதில் இருக்கும்போது இந்த சப்பாத்தினை எவ்வாறு அணிந்திருப்பேன். இப்போது பாருங்கள், உடைய சப்பாத்து சற்று பெரிதாக இருக்கின்றது, இது மிகவும் சிறியதாக காணப்படுகின்றது. அப்போ அவர் யோசிக்கின்றார், நான் எவ்வாறு இந்த சப்பாத்தினை அணிந்திருந்தேன், அதாவது சிறு வயதில் எவ்வாறு அணிந்திருந்தேன் என்பதனை அவர் யோசிக்கின்றார். எனவே இங்கு பாருங்கள், சிறு வயதில் இவர் யோசித்த விடயம், சிறு வயதில் அணிந்த சப்பாத்து தற்போது ஏன் அணிய முடியவில்லை என சிந்திக்கின்றார். நீங்களே சற்று சிந்தியுங்கள், ஏன் அணிய முடியவில்லை, என்ன நடைபெற்றுள்ளது? உங்களுக்கு ஏதாவது நடைபெற்றுள்ளதா அல்லது சப்பாத்துக்கு ஏதாவது நடைபெற்றுள்ளதா? எனவே இவ்வாறு அவதானிக்கும் போது நீங்கள் சிறு வயதில் இருந்த உடற்பருமனை விட தற்போது அவரது உடலின் பருமன் அதிகரித்துள்ளது. அதாவது சிறு வயதில் அணிந்த சப்பாத்து இப்போது அணிய முடியாதுள்ளது. காரணம், சிறுவன் வளர்ச்சி அடைந்துள்ளான். நீங்களும் இப்போது அவதானிக்கும் போது நீங்கள் தரம் 1, தரம் 2 அப்படி வரும்போது இப்போது தரம் 6. நீங்கள் தரம் 1 அணிந்த காட்சட்டையோ அல்லது சட்டை இப்போது அணிய முடியவில்லை. எனவே காரணம் என்னவெனில், நீங்கள் வளர்ச்சி அடைந்துள்ளீர்கள், நீங்கள் வளர்ச்சி நடைபெற்றுள்ளது. அந்த வளர்ச்சி காரணமாக ஆரம்பத்தில் சிறுவயதில் இந்த அணிந்த சப்பாத்து இப்போது அவரால் அணிய முடியவில்லை. இப்போது பாருங்கள், ஒரு பெரிய சப்பாத்து அணிந்துள்ளார். காரணம், இந்த சிறுவன் வளர்ச்சி அடைந்துள்ளான். இந்த சிறுவன் வளர்ச்சி அடைந்துள்ளான், அதாவது பருமனில் கூடியுள்ளான். அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். சில பொருட்கள் வளர்ச்சி அடையக்கூடியன, சில பொருட்கள் வளர்ச்சி அடையாதன. எனவே அதை பற்றித்தான் நாங்கள் இப்போது அவதானிக்க இருக்கின்றோம். இப்போது அவதானிக்கும் போது பாருங்கள், வளர்ச்சி. நான் இப்போ வளர்ச்சி என்ற சொல்லை நாங்கள் இப்போது அறிமுகம் செய்துள்ளோம். வளர்ச்சி. நீங்கள் பாருங்கள், சிறு வயதில் இவ்வாறு இருந்திருப்பீர்கள், பிறந்து கொஞ்ச காலங்களில் இவ்வாறு காணப்பட்டிருப்பீர்கள். பிறகு சற்று வளர்ச்சியடைந்து இவ்வாறு மாறியுள்ளீர்கள். இப்போது நீங்கள் தரமாறில் இவ்வாறு நிலைமையில் காணப்படுகின்றது. இன்னும் உயர்தரத்துக்கு செல்லும் போது இன்னும் பெரிதாக நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். அதுக்கு பிறகு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மனிதனை பொறுத்தவரையில் வளர்ச்சி நடைபெறுவதில்லை. நீங்கள் பின்வரும் பிறகு வருகின்ற அலகுகளில் கற்க இருக்கின்றீர்கள். அத்தோடு நீங்கள் மட்டும் வளர்ச்சியடையவில்லை. பாருங்கள், தாவரங்களும். இங்கு ஒரு அழகான முளைக்கின்ற தாவரம் காட்டப்பட்டுள்ளது. இங்கு பாருங்கள், தாவரம் முளைக்கின்றதை காட்டப்பட்டுள்ளது.
அப்படியே முளைத்து படிப்படியாக பல்வேறு வளர்ச்சி பருவங்களை அடைகின்றது. எனவே தாவரங்கள் மனிதன் அதாவது பருமனில் அல்லது கனவளவில் திணிவில் ஏற்படுகின்ற ஒரு மீளா அதிகரிப்பு வளர்ச்சி என அழைக்கப்படுகின்றது. அதாவது உயரத்திலும் கனவளவிலும் திணிவிலும் ஏற்படும் மீளா அதிகரிப்பு வளர்ச்சி என அழைக்கப்படுகின்றது. எனவே உங்களுக்கு வளர்ச்சியை பற்றி தெளிவாக புரிந்திருக்கும். இப்போது நாங்கள் ஏற்கனவே கற்ற விடயத்தை தான் நாங்கள் இப்போது திரும்ப மீண்டும் நாங்கள் ஒரு அட்டவணை ரீதியாக பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் 4 சூழல் நீங்கள் அவதானித்திருந்தீர்கள். அந்த 4 சூழலில் குறிப்பிட்ட பொருட்களில் நீங்கள் 4 சூழல்களிலும் குறிப்பிட்ட பொருட்களை நாங்கள் 2 பிரிவுகளாக இப்போது பிரிக்க இருக்கின்றோம். அதாவது நகரச் சூழல், கிராமச் சூழல், கடற்கரை சூழல், காட்டுச் சூழலில் நீங்கள் குறிப்பிட்ட பொருட்களை இப்போது இவ்வாறு அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. 2 பிரிவாக நாங்கள் பிரித்து படிக்கின்றோம். ஒன்று வளர்ச்சியை காட்டும் பொருட்களாக சொல்லப்படுகின்றது, மற்றது வளர்ச்சியை காட்டாத பொருட்களாக சொல்லப்படுகிறது. சிலது வளர்ச்சி அடையும், சிலது வளர்ச்சியை அடையாது. எனவே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் வளர்ச்சியை காட்டும் பொருட்களாக மனிதன், இங்கு மனிதன் வளர்ச்சி அடையக்கூடிய பொருளாக காணப்படுகின்றது. மாடு வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கின்றது. நெற்தாவரம், அது தாவரங்கள் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கின்றது. குருவி, மான், யானை, நீங்கள் எல்லாம் குறிப்பிட்ட பொருட்களை நான் இப்போது இங்கு அடையாளப்படுத்துகின்றேன். குரங்கு, வண்ணாத்து பூச்சி, தாமரை, தென்னை மரம், மீனவன், காகம் ஆகியன வளர்ச்சி அடையக்கூடிய பொருட்களாக காணப்படுகின்றன. எனவே நாங்கள் பல்வேறு சூழல்களில் காணப்படுற பொருட்கள் சிலது வளர்ச்சியை காட்டும், சிலது வளர்ச்சியை காட்டுவதில்லை. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே தரம் 5 கற்றுள்ளீர்கள். அதை நாங்கள் மீண்டும் ஒருக்கா கேட்கிறோம், அவ்வளவுதான். அத்தோடு வளர்ச்சியை காட்டாத பொருட்கள், சில பொருட்கள் வளர்ச்சியை காட்டாது. நீங்கள் அந்த 4 சூழலையும் குறிப்பிட்ட வளர்ச்சியை காட்டாத பொருட்களாக பேருந்து, இது வளர்ச்சியை காட்டாது. மகளூர்ந்து, மின்கம்பம், குடை, குப்பை தொட்டி, மாட்டு வண்டில், விகாரை, மலை, நீர், படகு, கப்பல், கற்பாறை இவை யாவுமே வளர்ச்சியை காட்டுவதில்லை. அதாவது உயரத்திலோ திணிவிலோ கனவளவிலோ ஒரு மீளா அதிகரிப்பு ஒன்று நடைபெறுவதில்லை, வளர்ச்சியை காட்டுவதில்லை. எனவே சூழலில் சில பொருட்கள் வளர்ச்சியை காட்டக்கூடியதாக காணப்படுகின்றன, சில பொருட்கள் வளர்ச்சியை காட்ட முடியாதனவாக காணப்படுகின்றன. நாங்கள் இன்னொரு புதிய சொல்லு நாங்கள் அறிமுகம் செய்ய போயிருக்கின்றோம். வளர்ச்சியை காட்டும் பொருட்கள், வளர்ச்சியை காட்டும் பொருட்களை நாங்கள் உயிர் உள்ளவை என அழைக்கப் போகின்றோம். வளர்ச்சியை காட்டுற பொருட்கள் பொதுவாக நாங்கள் உயிர் உள்ளவை. இங்கு பாருங்கள், வளர்ச்சியை காட்டக்கூடிய பொருட்கள் உயிர் உள்ளவையாக கருதப்படும், உயிர் உள்ளவை. அத்தோடு வளர்ச்சியை காட்டாத பொருட்கள், வளர்ச்சியை காட்டாத பொருட்களை நாங்கள் உயிரற்றவை என குறிப்பிடப்படுகின்றோம். உயிரற்றவை, இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கற்றுள்ளீர்கள். எனவே அன்பு மாணவ செல்வங்களே, நாங்கள் 2 சூழலில் 2 பொருட்கள், 2 வேறுபட்ட பொருட்கள் காணப்படுகின்றன. சில பொருட்கள் வளர்ச்சியை காட்டக்கூடிய பொருள், அந்த வளர்ச்சியை காட்டக்கூடிய பொருளை நாங்கள் உயிருள்ளவை என்றும், வளர்ச்சியை காட்ட முடியாத பொருட்களை நாங்கள் உயிரற்றவை என்றும் குறிப்பிடுவோம். எனவே அந்த விடயங்களைத்தான் நாங்கள் இப்போது கற்க இருக்கின்றோம். எனவே வளர்ச்சியை காட்டும் பொருட்கள், நீங்கள் மாணவர்கள், மனிதன் வளர்ச்சியை ஒரு காட்டும் பொருள். உங்களோட வீடுகளில் காணப்படுகின்ற தாவரங்கள், விலங்குகள், இவைகள் யாவும் வளர்ச்சியை காட்டக்கூடிய பொருட்களாக காணப்படுகின்றன. கல், கதிரை, மேசை, உங்களுடைய புத்தகம், பேனை, பென்சில் இவை யாவும் என்னென்றா வளர்ச்சியை காட்டாத பொருட்களாக காணப்படுகின்றன, வளர்ச்சியை காட்டாத பொருட்களாக காணப்படுகின்றன. எனவே அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது பாருங்கள், உயிருள்ளவை. அப்போ நாங்கள் முதல் ஆரம்பத்தில் சூழலை பற்றி கற்றிருந்தோம். சூழலில் நாங்கள் 2 சூழல், அண்மித்த சூழல், தொலைவு சூழல். அதற்கு பிறகு நாங்கள் சூழலில் உள்ள பொருட்களை அவதானித்திருந்தோம்.
சூழலில் பொருட்களை நாங்கள் வளர்ச்சியை காட்டும் பொருள், வளர்ச்சியை காட்டாத பொருள் என குறிப்பிட்டிருந்தோம். வளர்ச்சியை காட்டும் பொருட்களை நாங்கள் உயிர் உள்ளவை என சொல்லுகின்றோம். வளர்ச்சியை காட்டாத பொருட்களை உயிரற்றவை என குறிப்பிடுகின்றோம். எனவே விளங்கியிருக்கும் அன்பு செல்வங்களே. இப்போது பாருங்கள், சில உயிருள்ள பொருட்கள் காணப்படுகின்றது. இங்கு பாருங்கள், ஒரு அழகான மாணவன் ஒருவரை காட்டப்பட்டுள்ளது. இங்கு மாணவன், அத்தோடு இங்கு நாய் காணப்படுகின்றது. இங்கு ஒரு கிளி காணப்படுகின்றது. இங்கு ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று காணப்படுகின்றது. அப்போ இங்கு பாருங்கள், இது விலங்குகள் என குறிப்பிட முடியும். விலங்குகள் உயிருள்ளவையில் இதை நாங்கள் விலங்குகள் என குறிப்பிட முடியும். அதாவது அந்த மனிதன், நாய், இங்கு காணப்படுகின்ற கிளி, இந்த மூன்றும் விலங்குகளாக குறிப்பிட முடியும். இது சற்று வித்தியாசம். இது நாங்கள் தாவரம், தாவரங்கள், இங்கு ஒரு தாவரம் காட்டப்பட்டுள்ளது. தாவரம், தாவரம் என குறிப்பிடப்படுகின்றது. எனவே பாருங்கள், உயிருள்ளவையில் விலங்குகள் என்று காணப்படுகின்றன, அத்தோடு தாவரம் காணப்படுகின்றது. அடுத்து பாருங்கள், உயிரற்றவை. இங்கு உயிரற்றவையாக ஒரு நீர் கொண்ட கண்ணாடி குவளை காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் விரும்பி ஓடுகின்ற ஒரு சைக்கிள் காட்டப்பட்டுள்ளது, துவிச்சக்கர வண்டி. ஒரு கற்பாறை காட்டப்பட்டுள்ளது, பேனா காட்டப்பட்டுள்ளது, இந்த புத்தகங்கள் காட்டப்பட்டுள்ளன. இவை யாவும் உயிரற்றவை எனில் வளர்ச்சியை காட்டாத பொருட்கள். எனவே நாங்கள் ரெண்டு விதமானது, உயிருள்ளவை, உயிரற்றவை. அந்த உயிருள்ளவையிலே நாங்கள் ரெண்டு பிரிவு பார்க்குறோம். ஒன்று தாவரங்கள், மற்றது விலங்குகள். இப்போது நாங்கள் இன்னொரு விடயத்துக்கு செல்ல இருக்கின்றோம். நீங்கள் குறிப்பிட்ட உயிருள்ள பொருட்கள், அதாவது நீங்கள் அந்த சூழலில் காணப்படுகின்ற பல்வேறு உயிருள்ள பொருட்களை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த உயிருள்ள பொருட்களை நாங்கள் போசனை முறை, அதாவது போசனை முறை என்பது எவ்வாறு உணவை எடுப்பது, போசனை முறை எவ்வாறு உணவை எடுப்பது, அத்தோடு இடம்பெயர்வு. இடம்பெயர்வு என்பது ஒரு அங்கி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது. இடம்பெயர்வு, நீங்கள் பாடசாலைக்கு செல்லும்போது நடந்து, மனிதனை பொறுத்தவரை நடந்து செல்கின்றான். குதிரையை பொறுத்தவரையில் ஓடி செல்கின்றது. பாம்பை பொறுத்தவரையில் ஊர்ந்து செல்கின்றது. மீனை பொறுத்தவரையில் நீந்தி செல்கின்றது. கிளியை பொறுத்தவரையில் பறந்து செல்கின்றது. எனவே பாருங்கள், பல்வேறு முறைகளில் இடம்பெயர்வு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு. தாவரங்கள், மாமரம், உங்களுடைய வீட்டில் இருக்கிற மாமரம் அடுத்த நாள் பக்கத்து வீட்டை செல்லுமா? செல்லாது. ஏனெனில் மரம் தாவரங்கள் இடம்பெயராது. இல்லாவிடில் ஓட கடினம். நீங்கள் அந்த மாமரம் எல்லாத்தையும் சங்கிலி போட்டு கட்டி வைக்க வேண்டி வந்துடும். எனவே அவர்கள் இடம்பெயர்வதில்லை. அத்தோடு வளர்ற தன்மை. தாவரங்களை பாருங்கள், தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த ஆயுட்காலம் முடியும் வரையும் வளர்ச்சி அடைகின்றது. தாவரம் பிறந்ததிலிருந்து அந்த இறக்கும் வரையும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. உயரத்திலும் திணிவிலும் கனவளவிலும் ஒரு மீள அதிகரிப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் மனிதனை பொறுத்தவரையில் பாருங்கள், உங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் இனி வளர மாட்டார்கள். ஆனால் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வளர்ந்து குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் உங்களுடைய வளர்ச்சி நடைபெறாது. அது பிற வளர்ச்சி நடைபெறாது. நீங்களும் பாருங்கள், தொடர்ச்சியாக வளர்ச்சி, நீங்கள் ஆயுட்காலம் முழுவதும் வளர்ச்சி அடைந்தால் உங்களுக்கு வீடு கட்டுறது கடினமாக இருக்கும், கட்டில் செய்கிறது கடினமாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வளர்ச்சி. அத்தோடு வாகனங்களில் பயணிப்பது கடினமாக இருக்கும். சற்று சிந்தித்து பாருங்கள். அப்போ பாருங்கள், உங்களோட வளர்ச்சி குறிப்பிட்ட காலத்தோடு முற்றுப்பெறுகின்றது. விலங்குகளின் வளர்ச்சி எல்லைப்படுத்தப்பட்டது, குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் தாவரங்களை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக அந்த ஆயுட்காலம் முழுவதும் வளர்ச்சி அடைகின்றது. எனவே நாங்கள் இடம்பெயர்வு, போசனை முறை, அத்தோடு வளரும் தன்மை என்பவற்றை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ரெண்டு பிரிவுகளாக பிரிக்க முடியும். ஒன்று தாவரங்கள், மற்றது விலங்குகள் என பிரிக்க முடியும். தாவரங்கள், விலங்குகள். இங்கு பார்க்கும்போது இது தாவரங்கள், அத்தோடு இது விலங்குகள். இங்கு தாவரங்களாக நாங்கள் ஏற்கனவே அந்த அட்டவணையில் குறிப்பிட்ட
அந்த 4 சூழலிலும் நீங்கள் குறிப்பிட்ட தாவரங்களை இங்கு நான் காட்டப்பட்டுள்ள நித்தாவரம் குறிப்பிட்டிருந்தேன். அதே மாதிரி தாமரை, தென்னை மரம், இவ்வளவு தாவரங்களும் காட்டப்பட்டுள்ளது தாவரங்களாக. அத்தோடு விலங்குகளாக மனிதன், மாடு, குருவி, மான், யானை, குரங்கு, வண்ணாத்திப்பூச்சி, மீனவன், காகம் ஆகியன விலங்குகளாக காணப்படுகின்றன. தாவரங்களை பொறுத்தவரையில் தமக்குரிய உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்றது. தமக்குரிய உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்றது. ஆனால் விலங்குகளை பொறுத்தவரையில் அதன் பாருங்கள், போஷணை முறை வேறுபடுகின்றது. தாவரங்கள் தமக்குரிய உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்றன. ஆனால் விலங்குகள் தமக்குரிய உணவை தாமே தயாரித்துக் கொள்ள முடியாது. அது தாவரங்களில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தங்கி காணப்படுகின்றன. இந்த உணவு சமைப்பதை தயாரிப்பதென்று குறிப்பிடப்படுவதில்லை. அந்த உணவு சமைப்பதற்கு தேவையான மூலப்பொருள், உதாரணம் இடியப்பம் அவிக்க வேண்டுமெனில் அந்த மா, கோதுமை மா அல்லது அந்த அரிசி மா, அது நாங்கள் தாவரத்திலிருந்து பெறுறோம். அந்த அரிசி மாவை எங்களால் தூக்க முடியாது, எங்களால் உற்பத்தி செய்ய முடியாது. அது தாவரங்களால் தான் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அது அந்த போஷணை, அது வேறு ஒரு போஷணை முறையை காட்டுகின்றது, இது இன்னொரு போஷணை முறையை காட்டுகின்றது. அத்தோடு இடம்பெயர்வு, தாவரங்கள் பாருங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயராது. அவ்வாறு இடம்பெயருமாய் நாங்கள் சரியாக கஷ்டப்பட வேண்டி வரும். எல்லா தாவரங்களையும் நாங்கள் பிடித்து கட்டி வைத்திருக்க வேண்டிய வரும். ஆனால் அவ்வாறு காணப்படுவதில்லை. அத்தோடு விலங்குகள் இடம்பெயரும், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரும். அதே சமயத்தில் வளர்ற தன்மை, தாவரங்கள் தன்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் வளர்ச்சி அடைகின்றது. ஆயுட்காலம் முழுவதும் வளர்ச்சி அடைகின்றது. விலங்குகளை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட காலம் வரையும், உங்களை பாருங்கள், நீங்கள் இப்போ வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய அப்பா அம்மா இனி வளர மாட்டார்கள். ஆனால் தாவரங்கள் தொடர்ச்சியாக, நீங்கள் உங்களை வீட்டுக்கு முன்னால் காணப்படுகின்ற மாமரம் அல்லது பலாமரம் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் போஷண முறை, இடம்பெயர்வு, அத்தோடு வளரும் தன்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு சூழல் உள்ள பொருட்களை தாவரங்கள், விலங்குகள் என பிரிக்க முடியும். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், சூழலில் நாங்கள் உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் என்று குறிப்பிட்டிருந்தோம். இப்போ நாங்கள் உயிருள்ள பொருட்களை 2ஆக பார்க்குறோம், தாவரங்கள், விலங்குகள். தாவரங்கள் என்றால் இப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும், விலங்குகள் என்றால் இப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். நன்றாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது சில தாவரங்கள் இங்கு காட்டப்பட்டுள்ளது. பாருங்கள், தாவரங்கள் எல்லாமே ஒரே மாதிரி காணப்படுவதில்லை, எல்லாம் வித்தியாசம், வேறுபாடு. மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. மேற்கத்தியவர்கள் பார்த்தீர்களெனில் வெள்ளை நிறத்தில் காணப்படுகின்றார்கள். ஆசிய நாட்டு மக்களை பார்க்குமெனில் கருப்பு நிறமாக காணப்படுகின்றது. சில நாட்டில் வாழுகின்ற தலைமுடி முறுக்கியதாக காணப்படுகின்றது. சிலருடைய தலைமையர் நேரியதாக காணப்படுகின்றது. எனவே எல்லாத்திலும் வேறுபாடுகள். அந்த வேறுபாடுகளை நாங்கள் இன்னொரு சொல்லால் அழைக்க முடியும், பல்வகைமை. பல்வகைமை என குறிப்பிட முடியும். எனவே எல்லா அங்கிகளும், அங்கிகள் என்பது உயிருள்ளவை அனைத்தையும் நாங்கள் அங்கிகள் என குறிப்பிட முடியும். உயிருள்ள அனைத்தும் அங்கிகள். அந்த அங்கிகள் பல்வேறு விதம், எல்லாம் ஒரே மாதிரி காணப்படுவதில்லை. இங்கு பாருங்கள், இங்கு ஒரு அழகான தென்னை மரம் காட்டப்பட்டுள்ளது. பாருங்கள், இங்கு தென்னை மரத்தில் கிளை காணப்படவில்லை, மற்றது உயரமாக வளர்ந்து காணப்படுகின்றது. இங்கு பாருங்கள், அடுத்த ஒரு பலாமரம் காட்டப்பட்டுள்ளது. அங்கு பலாமரம் கிளை கொண்டதாக காணப்படுகின்றது. அதே சமயத்தில் மூங்கில் தாவரம் காட்டப்பட்டுள்ளது. அங்கு பப்பாசி, இங்கு கடற்கரை சூழலில் வாழுகின்ற தாழை மரம் ஆகியன காட்டப்பட்டுள்ளன. இங்கு பாருங்கள், ஒவ்வொரு தாவரங்களும் வித்தியாசம். இந்த தாவரத்தை அவதானிக்கும் போது கிளை அற்றி இருக்கிறது, அதாவது கிளை இல்லை. ஆனால் இந்த தாவரத்தை பார்க்கும்போது கிளை காணப்படுகின்றது. அத்தோடு பாருங்கள், மிக உயரமாக வளர்ந்துள்ளது.
தென்னைமரமோ பனைமரமோ மிக உயரமாக வளர்ச்சியடையக்கூடிய தாவரங்களாக காணப்படுகின்றன. எனவே வித்தியாசம், தாவரங்களுக்கு இடையில் வேறுபாடு. அத்தோடு பாருங்கள், இந்த தாளியை பாருங்கள், இங்கு சில வேர்கள் இவ்வாறு காணப்படுகின்றன. எல்லாம் வேறுபாடுகள். இதெல்லாம் பற்றி நீங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளை நீங்கள் கற்பீர்கள். அடுத்து பாருங்கள் விலங்குகள். பாருங்கள், அவர்கள் அந்த இடத்தை விட்டு இடம்பெயர மாட்டது. போஷண முறையண்டா தமக்குரிய உணவை தாமே தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். அத்தோடு வளர்ச்சி இல்லை, அதாவது எல்லையற்ற வளர்ச்சி, ஆயுட்காலம் முழுவதும் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கும். ஆயுட்காலம் முழுவதும் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது விலங்குகள். இங்கு விலங்குகளாக பாருங்கள், மானை காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு இங்கு மீன் காணப்படுகின்றது. இங்கு அழகான ஒரு கிளி காணப்படுகின்றது. வண்ணாத்தி பூச்சி காணப்படுகின்றது. இங்கு அவதானிக்கும் போது இவர்களிலேயும் வேறுபாடுகள். இது இடம்பெயர்றது பாருங்கள், பறந்து சென்று இடம்பெயர்கின்றது. இது பாருங்கள், நீந்தி சென்று இடம்பெயர்கின்றது, நீந்தி செல்கின்றது. ஏனென்றால் நீரில் காணப்படுகிறது, நீந்தி செல்கின்றது. இது நடந்து அல்லது ஓடி செல்கின்றது. இது பறந்து செல்கின்றது. எனவே பாருங்கள், இடம்பெயர்வு முறை வேறை. வளர்ச்சி, மானெல்லாம் தொடர்ச்சியாக வளர்ச்சி அடையாது, மீன்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வளர்ச்சி அடையாது. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வளர்ச்சி தடைப்பட்டுவிடும். அத்தோடு வண்ணாத்தி பூச்சியோ கிளியோ தொடர்ச்சியாக வளர்ச்சி அடையாது. அதே சமயத்தில் இதனுடைய ஒன்று வளர்ச்சி பார்த்திருந்தால் போஷணை. இவை யாவும் பிறபோஷணை என்பது தாவரத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தங்கியுள்ளது. உணவுக்காக இந்த மான் தாவரத்தில் தங்கியிருக்கின்றது. எனவே இந்த விலங்குகள் யாவுமே வேறு ஒரு போஷண முறையை காட்டுகின்றது. தாவரங்கள் வேறு ஒரு போஷண முறையை காட்டுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது, நீங்களே யோசிக்க முடியும், தாவரங்கள் விலங்குகள் இந்த ரெண்டையும் தவிர சூழலில் உயிருள்ள பொருட்கள் ஏதாவது இருக்கிறதா என நீங்கள் சற்று சிந்தியுங்கள். அதாவது தாவரங்கள் விலங்குகளை தவிர்த்து வேறு ஏதாவது உயிருள்ள பொருட்கள் காணப்படுகின்றனவா? சற்று யோசியுங்கள். உண்மையில் இருக்கின்றன. எதுவெனில் நுண்ணங்கிகள் காணப்படுகின்றன. நுண்ணங்கிகள், அங்கு நுண்ணங்கிகள் பார்க்கும்போது சாதாரணமாக இந்த தாவரங்கள் விலங்குகள் போன்று எமது வெறுங்கண்ணுக்கு தெரிவதில்லை. வெறுங்கண் அல்லது வெற்று கண்ணுக்கு புலப்படுவதில்லை. ஆனால் சில நுண்ணங்கிகளின் இனப்பெருக்க கட்டமைப்புகளோ அல்லது சில நுண்ணங்கிகள் சேர்ந்து ஒரு கூட்டமாக இருக்கும்போது அந்த நுண்ணங்கி கூட்டம் எங்களுக்கு வெறுங்கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக நுண்ணங்கிகள் வெறுங்கண்ணால் அவதானிக்க முடியாது, அதாவது தனியங்கியாக இருக்கும்போது. எனவே பிள்ளைகள், தாவரங்கள் விலங்குகள் நுண்ணங்கிகள் மூன்று உயிருள்ளவையில் 3 பிரதான பகுதிகளாக நாங்கள் படிக்க இருக்கின்றோம். தாவரங்கள் விலங்குகள் நுண்ணங்கிகள். தாவரங்கள் விலங்குகள் ரெண்டையும் தவிர ஒரு வித்தியாசமான அங்கி கூட்டமாக இந்த நுண்ணங்கி கூட்டம் காணப்படுகின்றது. ஒரு வித்தியாசமான அங்கி கூட்டம். எனவே நாங்கள் அதை பற்றி தான் நாங்கள் இப்போது கற்க இருக்கின்றோம். நுண்ணங்கிகள் என்பது மிகச்சிறிய வெறுங்கண்ணுக்கு புலப்படாத, தனியங்கியாக இருக்கும்போது வெறுங்கண்ணுக்கு புலப்படாத அங்கிகளாக இந்த நுண்ணங்கிகள் காணப்படுகின்றன. எனவே பிள்ளைகள், நாங்கள் நுண்ணங்கிகள் பற்றி அவதானிக்க இருக்கின்றோம். நுண்ணங்கிகள் என்பது தனி அங்கியாக இருக்கும்போது, அதாவது ஒரு ஆளாக இருக்கும்போது, வெறுங்கண்ணுக்கு கட்டாயம் சொல்லப்பட வேண்டும், வெறுங்கண்ணுக்கு தெரியாத அல்லது வெறுங்கண்களால் பார்க்க முடியாத மிகச்சிறிய அங்கிகளை நாங்கள் நுண்ணங்கிகள் என அழைக்கப்படுகின்றது. நீங்கள் சில பேரை நாங்கள் வினாக்களாக வினவும் போது உடனடியாக மாணவர்கள் சொல்லுவார்கள், கண்ணுக்கு தெரியாத என்று. நீங்கள் சொல்லுகின்ற விடை பிழை.
ஏனெனில் நுணுக்கு காட்டியினூடாக நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் கண்ணால் தான் பார்க்கின்றோம். அப்போ அங்கே கண்ணுக்கு தெரிகின்றது. அப்போ நீங்கள் குறிப்பிடப்பட வேண்டும், வெறுங்கண்ணுக்கு, அதாவது வெறுங்கண்ணுக்கு தெரியாத தனி அங்கியாக இருக்கும்போது வெறுங்கண்களுக்கு புலப்படாத சிறிய அங்கிகள் நுண்ணங்கிகள் என அழைக்கப்படுகின்றது. அடுத்து நாங்கள் இந்த நுண்ணங்கிகளை அவதானிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணம் நாங்கள் குறிப்பிடுவோம் நுணுக்கு காட்டி. இந்த உபகரணம் நாங்கள் காட்டப்பட்டுள்ளது நுணுக்கு காட்டி, அதாவது நுண்ணங்கிகளை அவதானிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணம் இந்த நுணுக்கு காட்டியாக காணப்படுகின்றது. இந்த நுணுக்கு காட்டியை பொறுத்தவரையில் நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஏதாவது ஒரு பொருட்களெல்லாம் அவதானிப்பதற்கு நாங்கள் சில உபகரணங்களை பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக நாங்கள் தொலைவில் உள்ள பொருட்களை அவதானிப்பதற்கு தொலைகாட்டி, அதேபோல் மிகச்சிறிய பொருட்களை நாங்கள் அவதானிப்பதற்கு மிகச்சிறிய நுண்ணங்கிகளை அவதானிப்பதற்கு நாங்கள் நுணுக்கு காட்டி எனும் உபகரணம் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது என்ன, வெறுங்கண்ணால் எங்களுக்கு தெரியாது, வெறுங்கண்ணால் தெரியாத நாங்கள் சற்று உருப்பெருக்கி பார்ப்பதற்கு இந்த நுணுக்கு காட்டி பயன்படுத்தப்படுகின்றது. அதற்காக நான் ஒரு நுணுக்கு காட்டியை இங்கு கொண்டு வந்துள்ளேன். இங்கு அவதானிக்கும் போது இங்கு நுணுக்கு காட்டி இதான் அந்த மாதிரி அமைப்பு, அதாவது நுணுக்கு காட்டியை நான் இங்கு காட்சிப்படுத்தியுள்ளேன். இங்கு நுணுக்கு காட்டியில் பல்வேறு பகுதிகள் காணப்படுகின்றது. இதை நீங்கள் தரம் 7 கற்பீர்கள். இங்கு அவதானிக்கும் போது இதை நாங்கள் மேடை என குறிப்பிடப்படும். இந்த பகுதி சில பகுதிகள் இங்கு காணப்படுகின்றது, மேடையாக கருதப்படும். அத்தோடு இங்கு 2 வில்லைகள் காணப்படுகின்றது. இது கண் வில்லை என அழைக்கப்படும். ஏனெனில் நாங்கள் இதனூடாகத்தான் இவ்வாறு கண்ணை வைத்து அவதானிக்க இருக்கின்றோம். இவ்வாறு கண்ணை வைத்து அவதானிப்பதனால், இவ்வாறு கண்ணை வைத்து இவ்வாறு பார்க்க இருப்பதனால் இந்த வில்லையை நாங்கள் கண் வில்லை என அழைக்கப்படும். அத்தோடு இந்த வில்லை நாங்கள் பொருள் வில்லை என அழைக்கப்படும். இங்கு 3 பொருள் வில்லைகள் காணப்படுகின்றன. ஏனெனில் பொருளுக்கு அண்மையில் உள்ள இங்குதான் நாங்கள் பொருள் வைக்கப்படல் வேண்டும். பொருளுக்கு அண்மையில் காணப்படுகின்ற வில்லை பொருள் வில்லை என அழைக்கப்படும். எனவே 2 வில்லைகள் காணப்படுகின்றன. ஒன்று கண் வில்லை, மற்றது பொருள் வில்லை. இங்கு பொருள் வைக்கப்படும். இங்கு மேடை காணப்படுகின்றது. அந்த மேடையிலான் பொருள் வைப்போம். அத்தோடு அந்த பொருள் விழாது இருப்பதற்காக, இவ்வாறு விழாது இருப்பதற்காக நாங்கள் ஒரு கவ்வி ஒன்று பயன்படுத்தப்படும். அதே சமயத்தில் நாங்கள் இங்கு கண்ணை வைத்து இதனை நாங்கள் குறிப்பிடுவோம் பரும்படி செப்பமாக்கி. எனவே நாங்கள் கண்ணை வைத்து இவ்வாறு பரும்படி செப்பமாக்கினால், இவ்வாறு செப்பம் செய்வதன் மூலம் நாங்கள் பொருளின் தெளிவான பிம்பத்தை பெறக்கூடியதாக காணப்படுகின்றது. அத்தோடு நாங்கள் இந்த பகுதியில் ஆடி இவ்வாறு காணப்படுகின்றது. ஆடி இது ஒளியை என்னென்ன இதற்கு பெயர் ஒளி நுணுக்கு காட்டி அல்லது கூட்டு நுணுக்கு காட்டி. ஒளி நுணுக்கு காட்டி என அழைப்பதற்கு பிரதான காரணம் இங்கு ஒளியை பயன்படுத்தியே உருப்பெருக்கம் செய்யப்படுகின்றது. அத்தோடு இதனை கூட்டு நுணுக்கு காட்டி என அழைக்க முடியும். இங்கு 2 வில்லைகள், கண் வில்லை பொருள் வில்லை ஆகிய 2 வில்லைகள் பயன்படுத்தப்படுவதனால் நாங்கள் கூட்டு நோக்கு காட்டி எனவும் அழைக்கப்படும். எனவே நாங்கள் ஒளியை இதன் ஊடாக செலுத்தப்பட வேண்டும். இதை செப்பம் செய்கிற முறை, இதன் பிரதான பகுதிகள் எல்லாம் நீங்கள் தரம் 7 கற்க இருக்கின்றீர்கள். இப்போது எங்களுக்கு தேவை இந்த நுணுக்கு காட்டியை பயன்படுத்தி எவ்வாறு நுண்ணங்கிகளை அவதானிப்பு என்பதுதான் எங்களுக்கு தேவை. அத்தோடு இதை நாங்கள் அடி அல்லது பாதம் என அழைக்கப்படும். இந்த பகுதி அடி அல்லது பாதம் என அழைக்கப்படும். நான் கையில் பிடித்திருக்கிற இந்த பகுதியை நாங்கள் புயம் என அழைக்கப்படும். உண்மையில் நுணுக்கு காட்டி ஆய்வுக்கூடங்களில் காணப்படுகின்ற ஒரு அரிய உபகரணம். இந்த நாங்கள் நுணுக்கு காட்டியை நாங்கள் கொண்டு செல்லும் போது மிக கவனமாக கொண்டு செல்லப்படல் வேண்டும். பலமான கையை இந்த புயத்திலும், அதாவது கைப்பிடியிலும், மற்றிய கையை பாதத்திலும் பிடித்து சற்று உடலோடு சாய்த்து இவ்வாறு தான் நாங்கள் கொண்டு செல்லப்படல் வேண்டும். ஏனெனில் மிக
ஒரு அரிய உபகரணமாகியால் இவ்வாறு கொண்டு செல்லப்படும். அத்தோடு நாங்கள் பொருளை வைப்பதற்கு ஒரு வழுக்கி ஒன்று பயன்படுத்தப்படும். இந்த உபகரணம் வழுக்கியாக காணப்படுகின்றது. இது கண்ணாடியால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் நாங்கள் பொருளை வைத்து அந்த பொருளை இன்னொரு சிறிய கண்ணாடி துண்டு, அது நாங்கள் மூடித்துண்டு என அழைக்கப்படும், அந்த மூடித்துண்டினால் மூடி நாங்கள் இதனுள் வைத்து நாங்கள் செப்பம் செய்து பரும்படி செப்பமாக்கிய பயன்படுத்தி இவ்வாறு செப்பம் செய்து நாங்கள் அந்த நுண்ணங்கிகளை அவதானிப்போம். அதாவது நமக்கு வெறுங்கண்ணுக்கு புலப்படாத மிகச்சிறிய பொருட்களை இவ்வாறு நாங்கள் அவதானிப்போம். இதன் விரிவான படிமுறைகள் எல்லாம் நீங்கள் தரமேலில் கற்க இருக்கின்றீர்கள். எனவே இப்போது நாங்கள் அந்த நுண்ணங்கிகளை எவ்வாறு அவதானிப்பது பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கப்படல் வேண்டும். எனவே இதற்கு பெயர் கூட்டு நுணுக்கு காட்டி அல்லது ஒளி நுணுக்கு காட்டி என குறிப்பிடப்பட முடியும். விளங்கியிருக்கும். இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போயிருக்கின்றோம். நீரில் வாழுகின்ற சில நுண்ணங்கிகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஒரு நீர்நிலையில் இருந்து குறித்த நீர்நிலையை எடுத்து அந்த நீர்த்துளியை நாங்கள் இவ்வாறு வழுக்கியில் வைத்து அவதானிக்கும் போது இவ்வாறான ஒரு நுண்ணங்கி காணப்படலாம். அமீபா. இந்த நுண்ணங்கியின் பெயர் அமீபாவாக காணப்படுகின்றது. அத்தோடு நீரில் வாழுகிற மேலும் சில நுண்ணங்கிகளாக கிளாமிடோமோனாஸ். இந்த சொற்கள் உங்களுக்கு சற்று சில நேரம் கடினமாக இருக்கலாம். மீண்டும் நீங்கள் சொல்லுவதன் மூலம் இதனை நீங்கள் உங்களோட வாய்க்குள் இலகுவாக கையாள முடியும். கிளாமிடோமோனாஸு. அத்தோடு நீரில் வாழ்கிற சில இன்னொரு நுண்ணங்கிகளாக பரமேசியம். இந்த பரமேசியம் நாங்கள் எங்கு எடுக்கக்கூடியதாக இருக்குமெனில் வைக்கோல் ஊற வைக்கப்பட்ட நீரில் இந்த பரமேசியம் என நுண்ணங்கி காணப்படுகின்றது. இது கிட்டத்தட்ட ஒரு பாதணி, ஒரு செருப்பு போன்ற விதத்தில் காணப்படும். இவை யாவும் இந்த நுணுக்கு காட்டியினால் பார்க்கின்ற தோற்றம் தான் இங்கு காட்டப்பட்டுள்ளது. வெறுங்கண்ணால் இவ்வாறு பார்க்க முடியாது. நுணுக்கு காட்டியினோடு பார்க்கின்ற தோற்றம் காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு நீரின் வாழ சில வேறு நுண்ணங்கிகளாக பாக்டீரியா. இது பாக்டீரியாவாக காட்டப்பட்டுள்ளது. இதுவும் அந்த நுணுக்கு காட்டிக்குரிய தோற்றமாக காணப்படுகின்றது. அத்தோடு நுண்ணங்கியாக கிடைக்கின்ற சில நன்மைகள். இங்கு நன்மைகளாக நீங்கள் கற்றுள்ளீர்கள் பாலை தயிராக்குறது. அந்த பாலை தயிராக்குறதுக்கும் இந்த நுண்ணங்கி தான் பயன்படுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் ஜோக்கட் உற்பத்தி. இந்த ஜோக்கட் உற்பத்தியிலையும் நுண்ணங்கி பயன்படுத்தப்படுகின்றது. பாட்கட்டி உற்பத்தி. இதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக குறிப்பிட முடியும். பால் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பதற்கு நாங்கள் இந்த நுண்ணங்கிகளை பயன்படுத்துகின்றோம். எங்களுக்கு நுண்ணங்கி நன்மை செய்கின்றது. அதே நேரத்தில் வேறு சில நன்மைகளாக உணவாக பயன்படுத்தப்படுகிறது. காளான், நல்ல போசனை, நல்ல சுவை, காளானை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அத்தோடு கூட்டு பசலை தயாரிப்பு. இந்த கூட்டு பசலை தயாரிப்பிலும் நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுகின்றது. அத்தோடு நிற்பீடன வேக்சின். இப்போது கோவிட்-19 வேக்சின், அதே போல் நிற்பீடன வேக்சின். இந்த வேக்சின் உற்பத்திக்கும் நாங்கள் இந்த நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுகிறது. அதே சமயத்தில் நுண்ணங்கிகளின் பாதிப்புகளாக பாருங்கள், உணவை பழுதடைய செய்கின்றது. ஒரு கேரட் ஒன்றை பழுதடைய செய்கின்றது. அதே நேரத்தில் இந்த பாருங்கள், வெதுப்பக உணவுகள், பான், பனிஸ் போன்றவற்றை பழுதடைய செய்துள்ளது. நுண்ணங்கிகள் எங்களுக்கு உணவை பழுதடைய செய்கின்றது. அத்தோடு நோய்களை ஏற்படுத்துகின்றது. பாருங்கள், ஒரு டெங்கு நோயால் ஏற்பட்ட ஒரு சிறுவனை இங்கு காணக்கூடிய இருக்கிறது. பாருங்கள், அந்த டெங்கு நோயின் தீவிரத்தன்மையை காட்டப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பாருங்கள், இவற்றை உடலில் தேமல், இது நுண்ணங்கிலால் ஏற்படுகின்ற சில பாதிப்புகளாக நோய்கள் ஏற்படுகின்றது. எனவே நாங்கள் இவ்வளவு நேரமும் நாங்கள் சூழலை பற்றி அவதானித்திருந்தோம். சூழலில் பிரதானமாக 2 சூழல், அண்மித்த சூழல், தொலைவு சூழலை கற்றுள்ளீர்கள். அண்மித்த சூழலில் நாங்கள் பிரதானமாக அண்மித்த சூழலில் காணப்படுகின்ற பிரதான பொருட்களாக உயிருள்ளவை, உயிரற்றவை என்று நாங்கள் கற்றிருந்தோம். அந்த உயிருள்ளவையில் நாங்கள் மீண்டும் தாவரங்கள், விலங்குகள் என கற்றிருந்தோம். அந்த தாவரங்கள், விலங்குகளை தவிர்த்து இன்னொரு கூறு காணப்படுகிறது, நுண்ணங்கிகள் என குறிப்பிட்டிருந்தோம். எனவே இவ்வளவு நேரம் பிள்ளைகள் சூழலை பற்றியும் உயிருள்ளவை, உயிரற்றவை பற்றியும்
தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கில் பற்றியும் கற்றிருந்தோம். எனவே இன்றைய இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பொன்னான நேரமாக அமைந்திருக்கும் என நினைக்கின்றேன். நிறைய விடயங்களை கற்றிருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சியை சேனல் NIE எனும் முகவரியினூடாக நாங்கள் யூடியூப்பில் தரவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். எனவே நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சிகளை அவதானிப்பதன் மூலம் உங்கள் கற்றலை மேலும் மேம்படுத்திக் கொள்ளலாம். எனவே அன்பு செல்வங்களே, மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.